ஹாய் ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பிஆர் நங்கர் மேட்ச் நம்ப போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நம்ம இறங்கியாச்சு. நம்மளுக்கு இப்போ MP40 தான் கிடச்சிருக்கு. லாங் ரேஞ்சில் A94 M60 இருக்குங்க, அதை எடுத்துக்கலாம். கீழே எவனோ அடித்த மாதிரி தாங்க இருந்துச்சு, எவன் தான் தெரில. ஆமாங்க, அங்கே டீம்மேட் எவனோ ஒருத்தன் அடிக்கிறான். அவன் எங்கே இருக்கான்னு தான் தெரியல. காயின் கிளிக் பண்ணிக்கலாம். சாண்டின் வாங்க, அப்போ இங்கே மேலே எவனோ ஒருத்தன் இறங்கியிருக்கான். சரி வாங்க, அவன் எங்கே இருக்கான்னு பார்த்து அவனை அடிப்போம். மேலே ஏறிடலாங்க, இந்த மலைக்கு மேலே ஏறிட்டு அவனை நம்ம ஈஸியாக அடிச்சிடலாம். இங்கே ஒருத்தர் இருக்கான். போது தரமான ஒரு ஓசிக்கிலே கீழே வந்து எவனோ ஒருத்தன் போட்டு விட்றான். இங்கே வேறு ஐயோ க்ளோவல் போட்டான். M60 தானுங்க. அப்போ ஈஸியாக உடச்சிடலாம். க்ளோவில் உட்காந்து சுத்த ஈஸியாக க்ளோவிலே உடஞ்சிரும். இங்கே என்ன செத்துதான்? இல்லைங்க, பருத்து தாங்க இருக்கான். ஐயோ, அடிக்க வர முடியலங்க. ஐயோ, ஹெட்டு ஏங்க, அவன் பருத்துருக்காங்க, சுத்தமாக அடிக்க முடியலங்க. தள்ளி போய் அடிச்சிடலாம். இது வந்து லாஸ்ட் டைம் நினைக்கிங்க, அதாங்க இப்படி அடிக்கிட்டு இருக்கான். ஆமாங்க, சரி 2 கில் அடித்தாச்சு. மெடி வேறு இல்லையே. சரி, இப்போ நம்ம வேறு எங்கேயாவது எனிமி இருக்கான்னு பார்த்து போய் அடிக்கலாம். எவனுமே இருக்கலை இப்போதைக்கு. நம்ம டீம்மேட்ஸ் வரையும் இருப்பாங்க. டீம்மேட்ஸ் வரையும் இருந்தாங்க, நம்மளால் ஈஸியாக போயாமல் அடிக்க முடியும். நான் சும்மா ரெக்யூரட்டில் போட்டு ஸ்குவாடாக போகலான்னு நினச்சி போனேன். 2 எலக்ட்ரி பேர் கிடச்சானுங்க. அடுத்து என் டீம்மேட்டில், என் ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் ஒருத்தன் டீம்மேட் இருந்தான், அவனையும் கூப்பிட்டேன். 4 பேர் ஸ்குவாடாக இருக்கும். ஒரு உட்பேக்கர் தூக்கிக்கலாம், தரமாக இருக்கும். ஏதாவது 1 டேப் வச்சா நல்லாயிருக்குங்க, தரமாக இருக்கும் 1 டேப்பு. நான் வேறு கொஞ்சம் 1 டேப் ப்ரோ பிளேயர். அதான் கீழே வேறு MP40 வச்சு ஒரு வாட்டி ஆடி பார்ப்போங்க. பைசன் இருக்காமல் எப்படி இருக்குன்னு தான் பார்ப்போமே. ரொம்ப ஷார்ட்டில் போனால் 27 போவோம், ஆனால் பைசனும் ரொம்ப ஷார்ட்டில் போனால் 29 போகும். பரவாயில்ல, MP40 வச்சு ஆடி தான் பார்ப்போமே. ஆனால் MP40 ஈஸியாக ஹெட்டுக்கு ட்ராக் ஆகும். அதாங்க எல்லோரும் MP40 இருப்பான்னு. சரி, டீம்மேட் எங்கே போகிறானுங்கன்னா அங்கேயே போவோம். நம்மளாம் எங்கேயும் தனியாக போய் அடி வாங்கி வேண்டாம். அதுதானே வாங்கிக்கலாம். ஹிட்லிஸ் போடலான்னு நினைக்கிறேன். இங்கே ஹிட்லிஸ் போட்டுருவா. என்ன செய்யலாம்? சரி, போட்டுடுறேன். போட்டாச்சு. டீம்மேட்ஸ் வருவான்லான்னு தெரில. அவன் வேறு எங்கே இருக்கான்? பீக்கு பக்கத்தில் இருக்காங்க. போகலாமா எப்படி? இவனுங்க எங்கெங்கே போகிறானுங்க? இவனுக்கு வேறு எங்கே போகிறானுங்கன்னு தெரியல. வேறு எங்கேயாவது எனிமி இருக்கானுங்களா? இல்லைண்ணா, ஏர் ட்ராப்பும் இருக்குது, பக்கத்தில் காயினும் இருக்குது. இப்போ நம்மளுக்கு எது முக்கியம்? ஏர் ட்ராப்பு. ஆமாங்க, எனக்கு முன்னாடியே 3 நம்பர் எடுத்துருவான். சரி, அப்போ காயினே போய் கலெக்ட் பண்ணுவோம். அதான் கையில் உட்பேக்கர் இருக்கேன். எப்படியும் இருந்தால் அங்கே SVD ஒயினாக இருக்கும். உட்பேக்கரே வச்சுக்கலாம். SVD ஒயினா நல்ல டேமேஜ் போகும். சரி விடுங்க. ஏங்க, அவனை எவனோட்ட கொண்டுட்டாங்க ஹிட்லிஸ்ட்டை. நம்மளுக்கு காயின் அப்படியே திரும்பி கிடச்சிருச்சு. மேலே ஜீப் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஜீப்பா காரா ஏதோ ஒன்று. ஆமாங்க, ஜீப்பு தான். சரி, டீம்மேட்ஸ் எல்லாமே ஏற்றலாம். ஏங்க, 1 நம்பர் அரசனலுக்கு வச்சுருக்காங்க. அவன் அரசனலுக்கு போகிறாங்க. ஐயோ, திறந்துட்டானா இல்லையா? திறந்துட்டானா இல்லையா? என்ன எனக்கு அன்லாக்குன்னு காமிக்குது, ஆனால் குருட்டா திறக்க மாட்டேங்குது. இவனு கீழே வருது. ஒரு கன்று ஒரு பெரிய இல்லை. உட்பேக்கர் MP40 இருக்கட்டும். அந்த சைடில் வேறு ஏதாவது கன்று MP5 முடிச்சு இப்போ இருந்தால் தூக்கிடுவேன். இல்லைங்க, ஜீப் எடுத்து எல்லாமே ஏற்றிட்டு போகலாம்.
டக்குன்னு ஏறா டே. ஆ டே 4ஆம் நம்பரு 3ஆம் நம்பரு டக்குனு வண்டி ஏறுங்கடா. இவனுங்க வேறு வடக்கன்ஸுங்க, ஏறவும் தொலைய மாட்டேங்கானுங்க. வரக்கா வண்டி ஏறா வடக்கா. அப்படியே ஓடட்டும். எவனோ ஏர்ட்ராப் ஒருத்தன் ஃபுல் பண்ணிட்டுருக்காங்க, அங்கே தான் போயிட்டுருக்கேன். எங்கள் சைடில் ரோட்டை சுடுறான், எங்களை இல்லை ஆனால் எவனையோ ஒருத்தனை சுடுறான். எங்கள் ஒன் டாப் ட்ரை பண்ணுவோமா? போடு மரணமான ஒன் டாப்பி. அங்கே மாஸ்டர் ட்ரக் இருக்குங்க, அங்கே பக்கத்தில் எனிமி இருந்தாலும் இருப்பாருங்க, தெரில. இல்லைங்க இப்படிக்கு அங்கே எவரும் எனிமி இல்லை. இங்கே போகலாமா வேணாமா? எவனாலும் எனிமி வந்துட்டாருங்கிறா. திரும்பிடுவோம். டீம்மேட்ஸ் திரும்பி ஏற்றினா நீங்கள் ஏறவும் மாட்டாருங்க. மாஸ்டர் ட்ரக் ஐயோ வேற ஒருத்தன் ஓட்டிட்டானே. சரி கூட உட்காருவோம். ஏங்க 1ஆம் நம்பர் உட்காரதாங்க செய்யறாங்க, ஓட்ட மாட்டுக்காங்க. சரி அப்போ நம்ம போய் ஓட்டுவோம். அவங்க ஒரு சேர்ந்து நம்ம வேற எங்கேயும் இருப்போம். ஆனால் போய் சாவாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். எனிமி வேறு எங்கெங்க இருக்கான்? MP40 நானே ஹெட் அடிக்கணும்னு ஆசையாக இருக்கேன். MP40 ஹெட்டே அடிக்க நேரம் கிடைக்க மாட்டேங்க. போடு ஒருத்தர் சிக்கிட்டான். MP40 ஹெட் அடிக்க வேண்டியதான். ஐயோ அடிச்சுங்க, ஹெட் அடிக்கணும். ஹெட்டு ஃபைட்டிங்கில் ஹெட் அடிக்க வர மாட்டேங்குங்க. சரி நல்ல கில்லையாரு கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்தானே. நான் இப்போதைக்கு நான் 4 கில்ல அடிச்சிருக்கேன். சரி இங்கே பாருங்களேன், 1600 டேமேஜ் கொடுத்துருக்கேன். 4 கில் தான். எல்லோரும் 6 கிலோ வச்சுருங்க. ஐயோ செத்துட்டேன் அவ்வளோதான். சோனி முடிஞ்சு. எங்கள் பின்னாடி வர எவ்வளோ ஒருத்தர் இருக்கான். ஐயோ இந்த சோனி முடிஞ்சிடுமே. சரி பின்னாடி இருந்து அடிக்கானுங்க, முன்னாடி இருந்து அடிக்கானுங்க. ஐயோ ஏங்க இவனுங்க 400 டோக்கன் தான் வச்சுருக்கான். இவன் அடிச்சு தொலைய மாட்டான், மாட்டிடுவோம். ஒரு டே போய் ரிவே பண்ணுறா. ஓரமாக தான்டா இருக்கேன், சோறுக்குள்ள தான்டா இருக்கேன். ஏங்க இவன் சத்தியமாக போய் ரிவே பண்ண மாட்டான், அது தெரிஞ்ச விஷயம் தான். லான்ச் பண்ண போட்டாரு போய் ரிவே பண்ணுறா. ஏங்க இவனுங்க ரிவே பண்ண மாட்டானுங்களா? இவனுங்க வேறு வடக்கனாச்சே. ஒருத்தன் ஓலான்ச் பேர் பிடிச்சா அவனே ஜோனுக்கு போயிட்டான்டா, அது கூட தெரியாமல் இருக்கு. ஏங்க இவன் ரிவே பண்ணாங்க போகிறான்னு நினைக்கிறேன். ஓ ஏங்க இறஞ்சி சாரை போட்டுட்டான். போடி டக்குன்னு ஓடுறா. எங்கெங்க போகிறான் அதை பார்த்துட்டே எங்கடா சுற்றுற செத்தான். எங்கே சைடில் வேறு எனிமி காயின் இருக்குங்க, கலெக்ட் பண்ணுறான். அதான் காயின் இருக்கேன். எங்கெங்க போகிறான் ரிவே பண்ணாமல்? ஐயோ இப்போ சாரி பேர் ரிவே பண்ணுறான். ஓடி ஏங்க இவன் தரமாக கில் அடிச்சிருக்காங்க. ஜோனில் நல்லா டேமேஜ் வாங்கிட்டு வரவனெல்லாம் இவன் கில் அடிச்சிருக்கான். சரி நம்மளை ரிவே பண்ணிடுவான்னு நினைக்கிறேன். ரிவே பண்ணிட்டான். இங்கே ஹார்ட்டில் எவ்வளோ ஒருத்தர் ரிவே பண்ணிருக்காங்க. அரே பாய் ஹார்ட் கம் ஃபாலோ மீ, ஹார்ட் ரிவே கரோ. அரே பாய் ஹார்ட் கம் டு ஹார்ட். எங்க இவனுக்கு வேறு ஹிந்தியில் பேசினாதாங்க புரியுன்னு நினைக்கிறேன். வந்துன்னு தொலைய மாட்டேங்கான, வர மாதிரி வந்தான் போயிட்டானே. பட்டு ஏங்க இவன் பயப்படுறான் அப்படி? எனிமி இந்தா இதுக்கு நீ ஏன் பக்கத்துலேயே வந்துருக்கலாமடா. வடக்கா போய் சேர்த்துட்டாங்க பாட்டு. ஏங்க ஒரு நிமிஷம் முன்னாடி சேர்த்துருக்கலாமா அந்த பாட்டு? அப்புறம் நான் அவரை ஒரே ரிவ்யூவாவது பண்ணிகிட்டு இருப்பேன். ஐயோ ஏங்க என் கில்லு போச்சுங்க. இல்லை எனக்கு ஒரு டவுட்டு, என்னையும் அவன் கில்ல அடித்தான். அப்போ என்னை தானே ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணுவோம். நான் அடித்த ஓசிக்கில்ல ஏன்டா கன்ஃபார்ம் பண்ணுறீங்க? ஏன்டா ஓசிக்கிலுக்கு இப்படி அறியறீங்க? எங்கேயும் ரிவே பண்ணலாமாங்க? யாருங்க அவன் பார்த்து ஓடிக்கிட்டே இருக்கான். வடக்கனா இருக்கானுங்களே, வடக்கேங்கிற நிரூபிக்கான். சரி இப்போ அந்த வீட்டு மேலே இறங்கிடலாம். எல்ஷேப் ஃபீல்டில் ஃபைட்டிங் போடுன்னு நினைக்கிறாங்க. அங்கே இறங்கிட வேண்டியதான். ஒரே ஒரு கில்லர் கொடுங்கடா. இங்கே ஒருத்தன் இருக்கிறான், ஆனால் மேலே இறங்கினா நம்ம ஈஸியாக முடிச்சிடுவான். கீழே இருந்தே வருவோம். அதுக்குலாம் ஒரு முடிச்சிட்டாருங்க. சரி கிளியர் கன்ஃபார்ம் பண்ணிடுவோம். நம்ம டீம்மேட்ஸ்க்கு காலில் அடித்தா 21 போகுது, அதே பாடியில் அடித்தா 29ன்னு போகுது, ஹெட்டில் அடித்தா 59 ரூபா போகுது. என்னங்க எல்லாம் நியாயம்? என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க?
ஏங்க ஐயோ டீமேட் போட்டு கிரனேடா இல்லை எருமி போட்டு கிரனேடா? ஆனால் டேமேஜ் போகவே இல்லைங்க. ஐயோ சரி மிஸ் ஆயிடுச்சு. அவன் எங்கே வருவான்? எங்கே அங்கே ஒருத்தர் தலையை காமிச்சிருக்காங்க. ஐயோ ரீக்கையில் அவரே அடிச்சிடலாங்க போடு. தாம் சொல்லிச்சு ஆனால் 40 போடுங்க. நல்லா தாங்க டேமேஜ் போடலாங்களா ஓரளவு. ஏன்னா எம்பிபியாக இருந்துச்சுன்னா 52 போயிருக்கும். சரி ஒரு ஏதோ ஒரு டீம் எப்படி பண்ணியாச்சு. இனிமேல் அவனால் டீமேட்ஸ் ரிவ்யூ பண்ண முடியாது. அவன் தெரிஞ்சு ஏதாவது லூட் அடிச்சிடணுங்க. ஃபஸ்ட் எஸ்என்ஜி ஆமாம் அடிச்சுப்போம். இப்போ தான் நிறைய வேஸ்ட் பண்ணிட்டோம். டேய் பாட்டு நவுல்றா. எங்க அவன் பாட்டாங்க டூராக போயிட்டு போனாடா. ஐயோ எங்கள் ஜோன் வேறு வந்துருச்சுங்க. இப்போ லூட் வேறு அடிக்கணுமாங்க. லாங் ரேஞ்சுக்கு ஒன்று கூட இல்லையா. அவன் ஏதாவது நல்ல கண்ணா வச்சுருக்கணும். என்னங்கன்னு வச்சுருக்கான் போடு உட்பகிரி தரங்க. நீங்கள் அப்போ அவன் ஏன் உட்பகிரி தான் எடுத்துருப்போன்னு நினைக்கிறேன். ஜிப்லைன் முடிச்சா நம்ம சோழி முடிஞ்சிடும். போகும்போதே அடிச்சிருவாருங்க. எங்கள் இன்னும் 12 அலைவாங்க. அப்போ எங்களை மாதிரி இன்னும் 2 ஸ்குவாட் இருக்குது. இல்லைன்னா கொஞ்சம் டியோவாக இருப்பான்லி. ஏங்க அங்கே ஒருத்தர் எனிமி வர்றாங்க குளோவல் பக்கத்தில். போகலாமா அப்படி? அவன் இப்போ எங்கே இருப்பான்? ஏஐபி அடிச்சிடலாமா? அவன் இங்கே இல்லை. அவன் எங்கே இருப்பான்? எங்கே அங்கே வேறு ஒரு லான்ச் பேரும் கிடைக்கி ஒரு மாஸ்டர் ட்ரக்கும் இருக்குது. அதான் பயமாகவே இருக்குது. போது எங்க 10 அலைவு தான் இல்லை 8 அலைவு தான். அப்போ எங்களை மாதிரி இன்னும் ஒரே ஒரு ஸ்குவாடாக இருந்தால் கஷ்டம். அதே சோலோ பீஸாக இருந்தால் கொஞ்சம் ஈஸி. இல்லைனா டியோவாவது இருக்கணும். டியோவா அப்புறம் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வேறு எங்கெங்க போகலாம்? டீம்மேட்டை முன்னாடி விட்டு போவாங்க. அப்புறம் என்னங்க நமக்கு ஈஸி. எவனாவது எனிமி இருந்தாலும் அவனுக்கு காமிச்சிடும். நம்ம போய் ஈஸியாக கில் அடிச்சிடலாம். டேரு இதுக்கு தாங்க சொன்னேன். சரி ஆனால் நம்மளுக்கு தான் கில்லு கிடைக்கல. சரி விடுங்க. டீம்மேட்டையாவது நம்ம ரிவே பண்ணிட்டோம். நான் 2 வாட்டி டீம்மேட்ஸை ரிவே பண்ணியிருக்கேங்க. எனக்கு ரிவைவல் பாயிண்டாரு கொஞ்சம் ஏறி இருக்கும். இவனுக்கு கொஞ்சம் ஹீல் பிஸ்டலாக அடிச்சுடலாம். ஏங்க அவனுக்கு ஒரு டேமேஜ் இன்னொரு ஹீல் பிஸ்டல் கீழே கிடைக்கும். அதையே தூக்கிட்டு டக்குன்னு அவனுக்கும் அடிச்சு விட்ருவோம். ஐயோ வேற இல்லைடா அடிச்சிச்சுங்க. ஏங்க நாங்கள் 4 பேர். அப்போ ஆப்போனண்ட்டில் 3 பேர் தாங்க. அப்போ ஈஸியாக அடிச்சிடலாம். டேய் யாராவது எல்லோரும் இருந்தால் போட்டு விடுங்கண்ணா. போடுறானுங்க. அரே பாய் ஓசிக்கில் நாட். அரே வடக்கன் பாய் நோ ஓசிக்கில் பாய். எங்க இவனுங்க யாருங்க? அவனுங்க எனக்கு கில்லே கொடுக்க மாட்டேங்கானுங்க. அரே வடக்கா டோன்ட் கோ யூ ஆர் டை. அரே வடக்கா எங்க வடக்க மாதிரி பண்ணிருக்காங்க. அரே வடக்கா மாட்டி டே ஏறாதரா. ஏங்க நாங்கள் 4 பேர். அப்போ ஆப்போனட்டில் 2 பேர். ஏங்க அவனை நாக்கடிச்சிட்டாங்க. இப்போ இவ்வளோ தாங்க லாஸ்ட்டு. போர் முடிச்சாச்சு. போயா ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தரமான ஒரு போயா நம்ம இப்போ அடிச்சாச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.